Redmi இன்னைக்கு அவங்களோட K20 series phones லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த ஃபோன்ஸ்ல என்ன ஆஃபர் பண்றாங்க, என்னதான் இருக்கு இந்த ஃபோன்ஸ்ல, அந்த ஃபோன்ஸ் பத்தி உள்ள டீடைல்ஸை இன்னைக்கு இந்த வீடியோல பார்ப்போம். Hey guys, என் பேர் ஆஷ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கீழே இருக்க thumbs up பட்டன், subscribe, bell icons இதெல்லாம் பிரஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்கு போவோம். ஸோ இந்த லான்ச்க்கு முன்னாடி K20 series Snapdragon 855 ஓட வரும் அப்படின்னு சொல்லி நிறைய வதந்திங்க பார்த்தோம். ஸோ பார்ஷியலாக அது உண்மைதான். K20 Pro flagship Qualcomm Snapdragon 855 chip ஓட ஒரு இன்னோவேட்டிவான 8-layer கூலிங் சிஸ்டமோட தான் வந்திருக்கு. Xiaomi இந்த K20 Pro கேமிங்க்கு ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பெஞ்ச்மார்க் ஸ்கோர்ஸை வச்சு பார்க்கல நல்லா இருக்குங்கிற மாதிரி தான் தெரியுது. இதுவும் நம்ம லீக்ஸில் ஏற்கனவே பார்த்தது தான். K20 இது 855ஓட வரல, கொஞ்சம் மிட் ரேஞ்ச் Snapdragon 730 சிப்போட வந்திருக்கு. 730 நம்ம இது வரைக்கும் சாம்சங்கோட Galaxy A80ல மட்டும்தான் பார்த்துருக்கோம். ஸோ இது 855க்கு எவ்வளோ க்ளோஸாக வருங்கிறது இந்த பாயிண்ட்டில் நம்மளுக்கு தெரியாது. Snapdragon 730 Adreno 618 GPUவோட வருது. இது ஒரு நல்ல GPU தான். கிராஃபிக்லி இன்டென்சிவ் கேம்ஸாக இருந்தாலும் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் பிரச்சனை இல்லாமல் விளையாட முடியணும். ஸோ இங்கே ஹார்ட்வேர் மட்டும் கிடையாது, சாஃப்ட்வேரும் கேமிங்க்கு ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. MIUIயில் இப்போ கேமிங் டர்போ 2.0ன்னு ஒரு ஃபீச்சர் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது நெட்வொர்க் டிராஃபிக்கை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி மொபைல் கேமர்ஸை ஹெல்ப் பண்ணும். ப்ளஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் விளையாடையில் வராத மாதிரி பார்த்துக்கும். மற்றபடி சாஃப்ட்வேர் ரெகுலராக நம்ம பார்க்குற MIUI தான். இது ஒரு ரெட்மி ஃபோனுங்கிறதுனால இப்போ இந்தியாவுக்கு வரையில் கொஞ்சம் ஆட்ஸ் இருக்க தான் செய்யும். மற்றபடி மெமரி அப்படின்னு பார்த்தா 6GB RAM 64 இல்லை 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் K20லையும், K20 Proவில் 6 இல்லை 8GB RAM 64 128 இல்லை 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜும் கொடுக்குறாங்க. மற்றபடி 4000 mAh பேட்டரி ரெண்டு ஃபோன்ஸ்லையும் வருது. சார்ஜிங் ஸ்பீட்ஸ் அப்படின்னு பார்த்தா ரெண்டுத்துலையுமே குவிக் சார்ஜ் சப்போர்ட் இருக்குது. 27W ஃபாஸ்ட் சார்ஜிங் K20 Proலையும் 18W ஃபாஸ்ட் சார்ஜிங் K20லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் பற்றி நிறையவே பார்த்துட்டோம். ஸோ மற்றபடி வேறு என்ன இந்த ஃபோன்ஸில் இருக்குது. ஃப்ரண்ட்டில் ஃபுல் ஸ்க்ரீன் AMOLED பேனல் கொடுத்துருக்காங்க. நாச் பஞ்ச் ஹோல்ஸ் எதுவுமே இங்கே கிடையாது. 6.39 inches ஃபுல் HD ரெசல்யூஷனில் AMOLED பேனல். ஸோ இங்கே HDR சப்போர்ட்டும் இருக்குது. இந்த பேனலுக்கு கீழே ஒரு 7th generation இன்டிஸ்பிளே ஃபிங்கர்பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. ரெட்மி இது ரொம்ப ஃபாஸ்டான ஸ்கேனர்னு சொல்கிறாங்க. கையில் கிடச்சதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ எப்படி இங்கே ஃபுல் ஸ்க்ரீன் பேனல் கொடுத்துருக்காங்கன்னா, டாப்பில் ஒரு மோட்டரைஸ்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. 20 மெகாபிக்சல் கேமரா. இது வெறும் 0.8 செகண்ட்ஸில் லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. 0.8 செகண்ட்ஸில் தான் ஓப்போவோட Reno 10X ஜூம்லேயும் கேமரா லான்ச் ஆகும். ஸோ அந்த ஃபோனோட அன்பாக்சிங் பார்க்கலன்னா இன்றைக்கி தான் பண்ணோம். ஒரு கார்டு செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஓவரால் இங்கே ஒரு கிளாஸ் சாண்ட்விச் டிசைன் இருக்குது. இது நம்ம ஏற்கனவே Redmi Note 7 Proவில் பார்த்த மாதிரி தான். K20ல வந்துட்டு அதே கிரேடியன்ட் ஃபினிஷ் தான். ஆனால் சைட்ஸ் வந்து இப்போ பிளாஸ்டிக்கு பதில் மெட்டல் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இந்த கிரேடியன்ட் ஃபினிஷ் பின்னாடி பார்க்குறதுக்கு ஒரு 3D எஃபெக்ட் அப்படியே ஒரு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த தடவை ஒரு கார்பன் ஃபைபர் வேரியண்ட்டும் எடுத்துகிட்டு வராங்க K20 Proக்கு. போன வருஷம் நம்ம போக்கோ F1ல பார்த்த மாதிரி. ஸோ போன வருஷம் மாதிரியே இங்கேயும் 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ பின்னாடி 3 கேமராஸ் ரெண்டு ஃபோன்ஸ்லேயும் வருது. பிரைமரி 48 மெகாபிக்சல் கேமரா, இது f1.75 லென்ஸோட வருது. K20 Proவில் சோனியோட IMX586 சென்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சென்சர் நம்ம நிறைய ஃபோன்ஸில் பார்த்துருக்கோம். Redmi Note 7 Pro, OnePlus 7 Pro அந்த மாதிரி. K20லையும் ஒரு 48 மெகாபிக்சல் சோனி சென்சர் தான். ஆனால் இது IMX582ன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சென்சர் பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் பார்த்தேன். பட் பெருசாக எதுவுமே இன்ஃபர்மேஷன் இந்த பாயிண்டில் இல்லை. இது ஒரு சோனி சென்சர் தான், ஒரு புது சோனி சென்சர். ஆனால் இது ஒரு IMX586 மாதிரி ட்ரூ 48 மெகாபிக்சல்ஸா இல்லை சாம்சங்கோட GM1 மாதிரியா அப்படிங்கிறது இந்த பாயிண்டில் தெரியல. ஸோ தெரிய வரையில் உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ இது போக ஒரு 8 மெகாபிக்சல் ஜூம் ஆப்ஷனும் ஒரு 13 மெகாபிக்சல் அல்ட்ராவைடும் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்துக்குமே f2.4 அப்பர்ச்சர் லென்ஸோட தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செட்டப் உங்களுக்கு ஏற்கனவே கேள்விப்பட்ட மாதிரி இருக்குன்னா இதே மாதிரி செட்டப் தான் Mi 9 SEலையும் வந்துச்சு. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்க சாம்பிள் ஷாட்ஸ்லாம் Mi 9 SEல எடுத்தது தான். ஸோ பேசிக்காக இதில் பிக்சர்ஸ் எப்படி வருங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ரஃப் ஐடியா கிடைக்கிறதுக்காக இதை காமிக்கிறேன். ஸோ ப்ரைஸிங்னு பார்த்தா என்ன, K20 சைனாவில் 1999 யுவான்லேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. கன்வெர்ட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 20,000 ரூபாய்க்கு. ஸோ பேசிக்காக Mi 9 SEயோட அதே ப்ரைஸிங் தான். ஸோ இது கன்ஃபார்மாக இந்தியாவுக்கு வருது. இந்தியாவுக்கு வரையில் 20,000 to 25,000 ரூபாய்க்குள்ளே லான்ச் ஆகும்னு எதிர்பார்க்கலாம்.
K20 Pro சைனால 2499 யுவானுக்கு லான்ச் ஆயிருக்கு. ஸோ ரூமர்ஸ் வச்சு பார்க்கல இந்தியாவுக்கு இது போக்கோ F2 வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். போக்கோ F2 வந்துச்சுன்னா நல்லது. ஏன்னா போக்கோ சீரீஸில் இது வரைக்கும் ஆட்ஸ் எதுவும் கிடையாது. ஸோ போக்கோவா இந்தியாவுக்கு வந்துச்சுன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். K20 Pro ரெண்டுமே ரொம்ப நல்ல வேல்யூ ஃபார் மணி டிவைசஸாக தெரியுது. ஸோ கூடிய சீக்கிரம் இதை வாங்கி டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் இந்த ரெண்டு ஃபோன்ஸில் எதுக்கு இன்னும் எக்ஸைட்டடாக இருக்கீங்க? K20 Proவா ரெண்டுத்தில் எது உங்களுக்கு பெட்டராக தெரியுது? எந்த ஃபோன் வாங்குறதுக்கு நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுவீங்க? உங்கள் கருத்தை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவுக்கு. ஸோ இதுதான் K20 Pro. இப்போ ரெட்மி லான்ச் பண்ணியிருக்க ரெண்டு ஃபோன்ஸ் கையில் கிடச்சோன்னே இதை பற்றி இன்னும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் C4 Tech தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த வீடியோ பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி கீழே உள்ள thumbs up thumbs down பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். Have a nice day. Bye.